ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் மனிதன் தோன்றிய காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வர பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்கான். அந்த வகையில் நம்ம மனுஷனுங்க சொகுசாகவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமாக மனிதர்கள் சௌகரியமாகவும் எளிதாகவும் வாழ்கிறான்னு ஒரு புற மக்கள் சொன்னாலும், இதன் மூலமாக பல தீங்குகளையும் கெடுதல்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு மற்றொரு தரப்பில் சொல்லத்தான் செய்கிறாங்க. ஸோ டெக்னாலஜி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெக்னாலஜியில் முதல் 5 இடத்துல இருக்க முதல் 5 நாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கொரியன் ஸ்பேரோ. நம்பர் 5, ஜெர்மனி. ஜெர்மனி ஐரோப்பா கண்டத்தில் இருக்க ஒரு அழகான நாடு தான் இந்த ஜெர்மனி. இங்கே ஆடி, பென்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற ஆடம்பர மற்றும் சொகுசு கார்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நாடு. அதுபோக பல டெக்னாலஜியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தல உலக அளவில் 5ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு இந்த ஜெர்மனி. நம்பர் 4, அமெரிக்கா. ஐஃபோன், பிளாக்பெரி போன்ற விலை உயர்ந்த ஆடம்பர மொபைல்களையும் பல புதிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களையும் உருவாக்குறதுலையும் அணு ஆயுதங்களை விற்கிறதுலையும் உலக அளவில் முன்னணி இடத்துல இருக்குது இந்த அமெரிக்கா. உலகத்திலே பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற நாடுகளில் பட்டியலையும் முதல் இடத்தை பெற்றிருக்கு. பல புதிய டெக்னாலஜியை உருவாக்குறதுல உலக அளவில் 4ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்கு இந்த அமெரிக்கா. உலக அளவில் பண நிர்ணயிப்பையும் செய்கிறதுலையும் பணக்கார பட்டியலையும் இந்த அமெரிக்கா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. நம்பர் 3, சைனா. உலகத்தில் எந்த நாடுகளை எடுத்துக்கிட்டாலும், எந்த வீட்டோட எடுத்துக்கிட்டாலும் இந்த நாட்டோட பொருட்கள் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. கொசு அடிக்கிற பேட்டு, குழந்தைங்க விளையாடுற பொம்மையில் தொடங்கி வானத்தில் பறக்கிற ராக்கெட் வரைக்கும் இந்த நாட்டோட பொருட்கள் இல்லாமவே இருக்காது. அப்படி பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் இல்லாமல் உலக அளவில் பிரபலமான பல முன்னணி நிறுவனங்களோட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை மிக குறைந்த விலையில் டூப்ளிகேட்டில் தயாரிக்கிறதுல சைனா தான் முதல் இடத்துல இருக்குது. உதாரணத்துக்கு ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு தயாரிச்சாங்கன்னா இவங்க வெறும் 10,000 முடிச்சு கொடுத்துருவாங்க நமக்கு. இப்படி பல புது அட்டகாசமான டெக்னாலஜிகளை கண்டுபிடிச்சு உலக அளவில் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு இந்த சைனா. நம்பர் 2, சவுத் கொரியா. நாள்தோறும் அசாத்தியமான நம்ப முடியாத பல டெக்னாலஜிகளை கண்டுபிடிக்கக்கூடியதான் இந்த சவுத் கொரியா. சாம்சங், எல்ஜி போன்ற எலக்ட்ரானிக்ஸையும், கியா, குண்டாய் போன்ற கார் நிறுவனங்களையும் கொண்டு இருக்குது இந்த சவுத் கொரியா. சமீபத்தில் மனிதனுக்கு 3வது கண் கண்டுபிடிச்சதும் இந்த சவுத் கொரியா தான். அதை பற்றின வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். இப்போது டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தர போய் செக் பண்ணிக்கிறேங்க. இவங்களோட எண்ணமே பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிற ஜப்பானை மிஞ்சி வர்றது தான். இப்படி பல புதிய மற்றும் பல டெக்னாலஜிகளை கண்டுபிடிக்கிறதுல உலக அளவில் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு சவுத் கொரியா. நம்பர் 1, ஜப்பான். காலையில் எழுந்து காலைக்கடனை முடித்து கழுவி விடுறதுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் அத்தனையும் டெக்னாலஜியாக பயன்படுத்திக்கொண்ட நாடு தான் இந்த ஜப்பான். ஹோண்டா, டொயோட்டா, நிசான் போன்ற கார் நிறுவனத்தையும், பேனாசோனிக்கு, சோனி, கெனான் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நிறுவனங்களை கொண்டு வந்துள்ளது தான் இந்த ஜப்பான். இன்று நம்ம பயன்பாட்டில் உள்ள பல டெக்னாலஜிக்கு அடித்தளமாக அமைச்சு வச்சது இந்த ஜப்பான் தான். இப்படி பல டெக்னாலஜியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது மட்டும் இல்லாமல் விற்பனை செய்து உலக அளவில் முதல் இடத்தை பிடிச்சிருக்குது ஜப்பான். ஓகே நண்பர்களே, இப்படி போட்டு இந்த 5 நாடுகளும் டெக்னாலஜி புதுசாக கண்டுபிடிச்சி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 நாடுகளில் எந்த நாடு உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.